மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மற்றவங்களுக்காக உங்களை இழந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம மெழுகுபர்த்தியாக நீங்க எரிந்து மற்றவங்க வாழ்க்கையில உருகி தீர்த்த தியாக வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு நீங்க நம்ம வெளிச்சத்தையும் தீபத்தை கொடுக்குற ஒளியை போல அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஒளியை கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய தியாகமான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. மீனம் ராசி அன்பர்களே, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு தியாகத்தின் அடையாளமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருந்தது. மற்றவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையும், ஏன் உங்களுடைய பொழுதுபோக்கைகளையும் கூட, ஏன் உங்களுடைய சுயமரியாதையை கூட நீங்கள் பல நாட்கள் அடக வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. எதையுமே நம்மளால செய்ய முடியாது. எது செய்தாலும் அதுல பிரச்சனைகள் ஏற்படுது. நம்ம என்னதான் செய்வது, எப்படித்தான் வாழ்க்கையில முன்னேறுவது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சகித்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நீங்கள் உருகி உருகி உழைத்த மெழுகுவர்த்தி வாழ்க்கை அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் நீங்கள் உருகி தீர்த்த பிறகு உன்னை யார் உருக சொன்னது என்று இந்த ஒரு உலகம் உங்களை மிக சாதாரணமாக கடந்து போயிருக்கும். நாங்களாம் உங்களுக்கு இந்த தியாகத்தையெல்லாம் எங்களுக்காக செய்ய சொன்னோம், நீ தான் வந்து செஞ்ச, நாங்க ஏன் அதை வேண்டாம் சொல்லணும், அதனால நீயாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவிகளை செஞ்சுட்டு போயிட்ட. இப்ப என்னன்னா எங்கிட்டயே கருணையை எதிர்பார்க்க மீண்டும் நாங்கள் உதவிகள் செய்வோமா என்று நீங்கள் எதிர்பார்ப்பது மிகவும் தவறு என்று உங்களை மிகவும் கொச்சைப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீங்க ஒரு உதவி செய்ததற்காவது மீண்டும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு குணம் கூட இல்லாதவர்களுக்கா நம்ம போய் இந்த உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்தோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருப்பாங்க. மற்றவங்களுடைய நல்வாழ்விற்காக உங்களையே நீங்கள் தொலைத்து விட்டு இன்று எவ்விதமான அடையாளமும் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு தருணங்கள் உங்களை உள்ளுக்குள்ள பெரும் ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தியவங்க யாருன்னு தெரியுமா? தேவை முடிந்ததும் உங்களை கலற்றி விட்ட சுயநல கூட்டமே உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கும். உங்களிடம் இருக்கும் அள்ளி கொடுக்கும் குணத்தையும் எதற்கும் மறுப்பு சொல்ல தெரியாத அந்த மென்மையான போக்கையும் உங்களை சுற்றியிருந்த சுயநல கூட்டம் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான சில உண்மைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களிடம் பாசமழை பொழிவது போல நடிப்பது, காரியம் முடிந்ததும் உங்களை யார் என்று தெரியாதது போல கடந்து போவது என உங்களுடைய வாழ்க்கை ஒரு பகடக்காயாகவே இதுவரைக்கும் அந்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை பயன்படுத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாரையுமே நீங்க நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க செய்த மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நல்ல மனதை ஒரு ஏமாளித்தனமாக பார்த்த அந்த மனிதர்களின் சுயநல முகத்தை கண்டபோது இந்த உலகத்தில் நல்லவராக இருப்பது இவ்வளவு பெரிய சாபமா என்று நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். அந்த மாதிரி ஏராளமான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்த அன்பு கூட கிடைக்காமல் போன சில மனநிலைகளும் உங்களுக்குள்ள இருக்கும். பாசம் காட்டிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகம் அடைந்த ஒரு நிலைமை. நீங்கள் மற்றவர்களிடம் பெரிய அளவில் பணத்தையோ வசதியவோ எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க காட்டக்கூடிய அசுரத்தனமான அன்பிற்கு நிகரான ஒரு சிறிய பாசத்தையும் ஒரு ஆறுதலான வார்த்தையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா உங்களின் அந்த நியாயமான எதிர்பார்ப்புகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பை கூட நீங்க தானாகவே எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க செய்த ஏதாவது ஒரு உதவிக்கு அவங்களும் ஒரு கைமாறு செய்வார்களா என்று நினைத்து உங்களுடைய மனதுக்குள்ள சில கற்பனைகளை நீங்க வளர்த்துக் கொள்வீங்க. நம்ம இவ்வளவு செய்தும் இவர்களிடம் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட கிடைக்கவில்லையே, நாம் காட்டும் பாசத்தில் 10%, ஏன் 1% கூட இவர்களிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லையே என்று மீனம் ராசியான நீங்கள் பாசத்தராசு சமநிலை இழந்து தவித்த போது உங்களின் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு ஏமாற்றமாக மாறி மன அழுத்தத்தை மட்டுமே பரிசாக தேடி கொடுத்திருக்கும். அதையும் நீங்கள் போக போகத்தான் உணர்ந்திருப்பீங்க. எல்லாரையுமே நம்பி நம்ம ஏமாந்தது தான் மிச்சம், இனிமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கும் அந்த ஒரு நாள்ல இருந்து ஒரு முடிவுகளையும் நீங்க எடுக்கவோ ஆரம்பித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும்.
நீண்ட நாட்களாக உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள், பம்பு தும்புகள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நாளை முதல் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் நீங்கள் போக போகத்தான் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை சூழ்ந்திருந்த அத்தனை இன்னல்களும் பனி போல விலகவும் ஆரம்பிக்கும். உங்களின் பலவீனங்களை பயன்படுத்தி உங்களுடைய எதிராக சதி செய்த எதிரிகள் தானாகவே உங்களிடமிருந்து விலகி ஓடவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். அதையும் நீங்கள் நாட்களும் காலங்களும் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தடைகள் அனைத்துமே விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. படிப்பு, வேலை, திருமணம், சொந்த வீடு என மற்றவங்களுடைய மிக சாதாரணமாக பெற்றுவிடும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீங்கள் பல வருடங்கள் காத்திருந்து நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாகிறது என்று ஏங்கிய நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நாளை முதல் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு மாற்றமும் அசுரவேக முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது எல்லாமே கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. காலத்தின் மந்தமான நகர்வானது மாறி தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் மிக வேகமாக கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய நாட்கள் நகரத் தொடங்கும். அதனையும் நீங்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த கால கசப்பான நினைவுகளாலும் துரோகங்களாலும் நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற பயணத்தினாலும் 24 மணி நேரமும் ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுடைய அதிகப்படியான சிந்தனை நாளை முதல் முற்றிலுமாக ஓயப் போகிறது. எப்போதும் ஒரு விதமான மனக்குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் வாழ்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத தெளிவும் பேரமைதியும் குடியேறவும் ஆரம்பிக்கும். இதயம் சொல்வதை கேட்பதா, அறிவு சொல்வதை கேட்பதா என்ற உள்நாட்டு போரானது முடிவுக்கு வந்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும். மன வலிமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடன் நீங்கள் உங்களுடைய நாட்களானது இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நகரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. குழப்பங்கள் தெரிந்தாலே வாழ்க்கை நல்ல ஒரு இடத்தை தேடி போய்விடும். அதற்கு ஒரு சான்று உங்களுடைய ராசியாகத்தான் இருக்கும். தனவரவுகளில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறைந்துவிடும். குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. செயல்பாடுகளில் இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே குறைந்துவிடும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பேச்சுக்களில் பொறுமை அவசியம். வியாபார பணிகளில் இருந்து அந்த தன்மையானது விலகும். புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்ததை விட நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். நல்லதாக மாறி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே குறைந்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே குறைந்துவிடும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கை உங்களை நிச்சயமா கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதான் இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே